இந்த ஸ்மார்ட் வாட்ச் நான் ஆல்மோஸ்ட் 10 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்கிறேன். முக்கியமாக இது அண்டர் 2000க்குள்ளே வருது. நான் 1300க்கு வாங்கினேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜெப்டோவில் அவைலபிளாக இருந்துச்சு கரண்ட்டாக. மற்ற அஃபிஷியல் வெப்சைட்ல எல்லாம், அமேசான்லேயும் இல்லை, எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஏன்னா லைக் இந்த ப்ரைஸிங் 1800 900 அந்த ப்ரைஸிங்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லி ChatGPT சஜஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த ஆப்ஷனுக்கு போனேன். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 7 டேஸ் பேட்ரி லைஃப்க்கு வருது. ஸோ இந்த ரீசனுக்காகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணி போனேன். ஜெப்டோவில் பார்த்தீங்கன்னா மற்ற வெப்சைட்ஸில் எதுவும் அவைலபிள் இல்லை, ஜெப்டோவில் மட்டும்தான் அவைலபிள் இருந்துச்சு. நான் செக் பண்ணப்போ ஜெப்டோவில் 1800க்கு இருந்துச்சு. அதில் ஒரு வவுச்சர் ஆஃபர் இருந்துச்சு, 500 டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. ஸோ 1300க்கு இதை வாங்கியிருந்தேன். யூஸ்வலாக எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்சஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காப்பி வாட்ச் அப்படி சொல்லலாம். ஸோ ஆப்பிளோட அந்த காப்பி வாட்ச் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸி டிசைன் எனக்கு அவ்வளோவும் சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு பர்சனலாக. அதனால நான் அதை மோஸ்ட்டாக வியர் பண்ண மாட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா லைக் எடுக்கும்பொழுது கொஞ்சம் பாக்ஸே பழசாக தான் இருந்துச்சு. ஸ்டாக்லேயே இல்லை போல். இவனுக்கிட்ட கொஞ்சம் பழைய ப்ராடக்ட்ஸ் இருந்திருக்கு, அதை தள்ளி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு டஸ்ட்டாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணியாவது சென்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ராப்பு இது எவ்வளோ, ஐ திங்க் இந்த ப்ராடக்ட் வந்து 1.5 இயர்ஸ் ஆக போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராப்பும் அப்படியே லைக் பெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணி கையில் கட்டி பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக, பிளாக் கலர் வேறையா, ஸோ நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கட்டி பார்த்தேன். எனக்கு கைக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. 7 டேஸ் ரிட்டன் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்க்கு இருந்துச்சு. மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் எப்படி இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், லைக் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நல்லா இருந்தால் வச்சுக்கோ, இல்லைனா 7 டேஸில் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கினேன். இனிஷியலாக வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஆன் ஆகலை. ஸோ சார்ஜ் முக்கியமாக பாக்ஸில் பார்த்திங்கன்னா இது புக்லெட்ஸ் நிறையா எக்கச்சக்கமாக கொடுப்பானுங்க. அண்டு பேப்பர் ஒர்க்ஸ் அதெல்லாமே இருக்கும். அண்டு ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சார்ஜர் எடுத்தோடனே ஆன் பண்ணி பார்த்தேன், லைக் ஆன் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் சார்ஜில் போட்டேன். டக்குன்னு பார்த்தா 100% வந்துருச்சு. என்னடா அதுக்குள்ளே 100% ஆயிடுச்சான்னு சொல்லி இந்த பார்த்திங்கன்னா சைடில் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத மாதிரி ரொம்ப அந்த ஃப்ரேமோடு ஒட்டி இருக்கும். கிளிக்கபிளாகவும் இல்லை. ஸோ அதை கஷ்டப்பட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ச் ஆன் ஆச்சு. ஸோ கொஞ்ச நேரத்தில் லைக் லிட்ரலி ஒரு 5 to 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுதே சார்ஜ் லோன்னு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா எதுவும் மொக்க ப்ராடக்ட் அனுப்பிச்சி விட்டானுங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஸோ கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணேன். லிட்ரலி ஒரு 15 மினிட்ஸில் 30 to 40% அது மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடுச்சு. ஆனால் ஓவராலாக எனக்கு ஒரு 1 ஹவருக்குள்ளே 100% ஏறி இருக்கும். ஐஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸில் 80% ஏறும். புது ஃபோன்ஸ்னால் 30 மினிட்ஸில் 60% அந்த லைக் மினிட்ஸ் இன்ட்டு 2 அந்த மாதிரி ஸ்பீடில் ஏறும். ஸோ அதை விட அதிகமாகவே எனக்கு ஏறிச்சு. ஒரு 30 மினிட்ஸில் 60 அதுக்கு மேலேயே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஏறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பர்சன்டேஜ் லைக் 80 அது மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சது. டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளாக்குங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ப்ரீமியம் இல்லை, கொஞ்சம் எலகண்ட்டாக லைக் ஒரு நல்லா இருக்குது. வியர் பண்ண நல்லாயிருக்கு. இந்த ஸ்டாப் மட்டும் கொஞ்சம் கண்ட்ராவியாக வந்தது. பட் ஆனால் வாட்ச் கட்டினோன்னா நம்மளுக்கு பெரிய இஷ்யூவாக இல்லை. ஸோ ஸ்ட்ராப்ஸ் இச்சியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. நான் மோஸ்ட்டாக ஈவன் தூங்குறப்போ கூட ஸ்லீப் மானிட்டரிங்காக இதை கட்டிக்கிட்டே தான் தூங்குறேன். லிட்ரலாக சொல்லணுன்னா குளிக்கும்போது மட்டும்தான் இந்த வாட்ச் என் கையில் இல்லை. லாஸ்ட்டு ஒரு 7-10 டேஸாக. மற்ற டைம் ஃபுல்லாக நான் இதை வியர் பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ இனிஷியல் ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா 10 o'clock இருக்கும். மார்னிங் அந்த ஆஃபீஸ் போகும்போது ஃபுல் சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஒரு 12-12:30 அது மாதிரி இருக்கும்போது செக் பண்ணுறேன், 66 பக்கம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்போ நான் சரியாக நோட் பண்ணல. அது 88ல் இருந்திருக்கு. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் 66ல். ஸோ 1 டே மட்டும் நம்ம வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆல்வேஸ் ஆனில் லைக் அந்த முள் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த 2 முள் மட்டும் காட்டும். ஸோ அதில் வச்சுருந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ்லேயே எனக்கு 22%, 3 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 3 ஹவர்ஸில் 22% வரைக்கும் குறைஞ்சிருச்சு. ஸோ இது டம்மி தான் போல், வாங்கினது வேஸ்ட்டு அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த நாளுக்கு முடிஞ்சது. பட் ஐ திங்க் ஒரு
70% பக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள்லலாம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் பெட்டர் பேக்கப் கிடச்சிது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 10% ட்ராப் ஆச்சு, அதுக்கப்புறத்த நாள் ஒரு 10% அது மாதிரி ட்ராப் ஆச்சு. பட் லாஸ்ட்டு ஃபியூ டேஸ் லைக் நான் மண்டே இந்த வாட்ச் ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். பட்டு ஃப்ரைடே அது மாதிரி வரும்பொழுது எனக்கு சார்ஜ் ரொம்ப கம்மியாயிருச்சு. லிட்ரலி ஒரு 10 to 12% இருக்கும். அதை வச்சு எனக்கு அடுத்த நாள் மண்டே வரைக்குமே மண்டே மார்னிங் நான் எடுக்க பார்க்கும்போது ஆஃப் ஆயிடுச்சு. பட் சண்டே நைட்டு அது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2% வச்சே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஓடிச்சு. பட் எப்படி தான் இந்த பேட்ரி பேக்கப் கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரில. முக்கியமான ரீசன் என்னென்னா, ப்ளூடூத் காலிங் நான் பெருசாக யூஸ் பண்ணல. அண்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஒரே ஒரு நாள் தான் யூஸ் பண்ணனால அந்த நாளில் மட்டும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30% பேட்ரி ட்ராப் இருந்துச்சு. மற்ற நாள்லலாம் பெருசாக ட்ராஸ்டிக்காக இல்லை. முக்கியமாக லைக் அந்த 5-6 டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப லைக் 4% தான் ஒரு நாளில் குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃப் பண்ணிட்டேன் அண்ட் ப்ளூடூத் காலிங்கையும் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ளூடூத் காலிங்கில் என்ன ஒரு இஷ்யூவாக நான் பார்த்தேன்னா, ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி கால்ஸ் பேசும்போதும் சரி, கால் வந்தாலும் சரி, ஃபோனில் இங்கே நோட்டிஃபை ஆகும். அண்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ராவலில் இருக்கும் பொழுது கட்டிட்டு போனீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருப்பீங்க, இந்த டிஸ்பிளே நம்பர் தான் டிஸ்பிளே ஆகும், கான்டாக்ட் டிஸ்பிளே ஆகாது. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. ஆனால் நீங்கள் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் செட்டிங்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இது ஆக்சுவலாக 2 ப்ளூடூத் கனெக்ஷனாக கனெக்ட் ஆகும். ஒன்று ப்ளூடூத் காலிங் அந்த ஃபீச்சருக்காக, இன்னொன்று நார்மல் ப்ளூடூத் சிங்கிங் அந்த இதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ப்ளூடூத் காலிங் இது வந்து மேலே டாப்பில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூடூத் காலிங் வந்து உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிரும். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் லைக் ஆம்லெட் டிஸ்பிளே நல்லாயிருக்கு. பட் ஆனால் டச் ரெஸ்பான்ஸ் ஒரு சில டைம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி மேலே கிளிக் பண்ணி மேலே தள்ளினதுக்கப்புறம் இது கீழேருந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப லேகி இல்லை, பட்டு ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டும் இல்லை. ஒரு சில டைம் அது வந்து லைட்டாக லேக் ஆகுது. அக்யூரேசி அண்டு அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கலர்ஸ் இந்த சென்ஸ் நல்ல விசிபிலிட்டி இருக்குது. அவுட்டோர்லேயும் சரி, ரொம்ப பிரைட்னஸ்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 600 nits கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேனுவலாக நீங்கள் பிரைட்னஸ் லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகாது. அவுட்டோரில் டீசெண்டான குவாலிட்டியில் தெரியுது, விசிபிலிட்டி இருக்குது. சூப்பர் விசிபிலிட்டின்னு சொல்ல மாட்டேன், லைக் நல்லா டீசெண்டான ஓரளவு பார்க்குறதுக்கு போதுமான அளவு தெரியுது. அண்ட் ஃபிட்னஸ் ட்ராக்கிங்கில் பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணது வாக்கிங் மட்டும்தான். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு நடந்து போக அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 மீட்டர் ஆகும். ஒரு 650 to 700 ஸ்டெப்ஸ் கவுண்ட்ஸ் வரும் ஆவரேஜாக பார்த்தாங்கன்னா. அந்த ஸ்டெப்ஸ் கவுண்ட்ஸை ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக தான் காட்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் பைக்கில் ட்ராவல் பண்ணி பார்த்தேன், ஒரு 2 kilometers. அந்த பைக் ட்ராவலிங்கை வந்து ஸ்டெப்ஸாக கவுண்ட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். அது எல்லாமே அப்டேட் ஆகலை. ஆக்சுவலாக நடந்து போகிறத மட்டும்தான் அது வரைக்கும் அப்டேட்டாக காட்டிகிட்டு இருந்துச்சு, வாக்கிங் கவுண்ட்டாக. அண்ட் SpO2 ஹார்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் SpO2 ஆக்சிஜன் லெவல். ஸோ ஹார்ட் ரேட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரில இது அக்யூரேட்டாக காட்டுதா இல்லை தப்பாக காட்டுதான்னு. ஏன்னா ரியலாக வேல்யூ மெஷர் பண்ணுற ஒரு டூல் என்கிட்ட இல்லாதனால இது காட்டுது, கரெக்டாக இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. அண்ட் ஸ்லீப் மானிட்டரிங் ஃபஸ்ட்டு டே எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் ஒரு 12 o'clock தூங்கியிருப்பேன், 6:15 அது மாதிரி எந்திரிச்சிருப்பேன். ஏன்னா 2 டைமையும் நான் பார்த்துட்டு தான் தூங்கினேன். அப்படி இப்படின்னு ஒரு 10-15 minutes வச்சுருந்தாலும் 6 hours வரும். ஆல்மோஸ்ட் கரெக்டாக காட்டிருச்சு. செகண்ட் டே வந்து நான் 8 hours தூங்கியிருந்தேன், ஆனால் இது 6 hours தான் அகெயின் காட்டுச்சு. 6 hours 15 minutes ஆர் 6 hours 13 minutes அது மாதிரி காட்டிருந்துச்சு. அண்ட் ஃபைனல் ஹைலைட் என்னென்னா, ஒரு நாள் நான் ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போகும்போது பஸ்ஸில் சிட்டிங்கில் தான் உட்காந்துட்டு தூங்கிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ மேபி அந்த வைப்ரேஷன்னாலையா என்னன்னு தெரில. அன்றைக்கி நான் ஒரு லிட்ரலாக ஒரு 5 hours 12 to 5 அது மாதிரி தூங்கியிருப்பேன். அது மாதிரி ஸ்லீப் ஆனதுக்கான ஒரு மெட்ரிக்ஸ் எதுவுமே எடுத்துக்கல. ஸ்லீப்பில் பார்த்தீங்கன்னா டேஷாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் ரிட்டன் வரும்பொழுது ஸ்லீப்பரில் வந்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock அது மாதிரி தூங்கியிருப்பேன். மார்னிங் ஒரு 5:30 6.5 hours தூங்கியிருப்பேன். பட் இது லிட்ரலாக எனக்கு 30 minutes தான் ஸ்லீப்க்கான மானிட்டரிங் வந்து கால்குலேட் பண்ணிருந்துச்சு. ஐ திங்க் அதுவும்
அகெயின் இந்த ஹேண்ட் வைப்ரேஷன் அந்த இதை வச்சு மானிட்டர் பண்ணுதான் என்னன்னு தெரில. அண்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். அகெயின் வந்து தூங்குறேன், ஒரு 3 ஹவர்ஸ் தூங்குறேன். அந்த லைக் 12 to 5 அந்த 5 ஹவர்ஸ்க்கான மானிட்டரிங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நான் மறுபடியும் தூங்குனதுக்கான எந்த ஒரு மெட்ரிக்ஸும் அது மெஷர் பண்ணலை. அதே சமயம் ஊர்லேருந்து வந்ததும் நான் படுத்து தூங்கிட்டேன். ஒரு 3 ஹவர்ஸ் தூங்கியிருப்பேன். 30 மினிட்ஸ் ஆர் ஐ திங்க் 30 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன். 30 மினிட்ஸ் மட்டும் மெஷர் பண்ணியிருந்துச்சு. ஸோ ஃபிட்னஸ் ட்ராக்கிங்காக இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு பி ஹானஸ்ட் ரொம்ப அக்யூரசி கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி அக்யூரசி எதிர்பார்க்கறது அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்டு கால் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் நான் எனேபிள் பண்ணி வச்சுருந்தேன். மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் இதில் இருக்கான்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரில. அண்டு இருந்தாலும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு ஜஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டுமே பார்த்துக்க முடியும். அண்ட் வெதர் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பில் எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஆப்பில் நான் சல்லடை போட்டு சலித்து பார்த்துட்டேன். வெதருக்கான ஒரு ஆப்ஷனே காட்டல. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது அதுக்கான ஆப்ஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் மறுபடியும் தேடி பார்த்துட்டேன், அதுக்கான ஒரு ஆப்ஷனே காணோம். அதுக்கப்புறம் ரைஸ் டு வேக் அந்த கையை தூக்குனா டிஸ்பிளே வரும்ல, ஸோ அந்த ஃபீச்சர் நான் எனேபிள் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் டூ நாட் டிஸ்டர்ப் அந்த மாதிரி இது ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. பேட்ரி சேவர் மோடு, அது டூ நாட் டிஸ்டர்ப் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரோல் சென்டர் இருக்கும்ல ஐஃபோன்ஸில், அது மாதிரி லைக் நீங்கள் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்னு ஒன்று இருக்குது. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி இருக்கும்போது உங்கள் ஐஃபோனில் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். கேமரா ஆப்பில் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணேன்னா லிட்ரலாக எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. மியூசிக் கண்ட்ரோல்ஸ் அதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட் எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. மோஸ்ட்டாக என்னோடய சோனி WF-C 700Nல பார்த்தீங்கன்னா நான் காதில் வச்சு பேசும்பொழுது கரெக்டாக பிக்கப் ஆகாது. நான் இப்போ சப்போஸ் ஒரு ரியல் கண்டென்ட் க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ChatGPT கேட்டால் அது ரியல் கண்டென்ட் அது மாதிரி எடுத்துக்கும். பட் நான் இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஆப்ஷன் இங்கே நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ரொம்ப நல்லாவே பிக்கப் ஆகுது. அண்டு நம்ம சொல்கிற வேர்ட்ஸை எக்ஸாக்டாக முடிஞ்ச அளவு லைக் பெஸ்ட்டான ரிசல்ட்ஸை கொடுக்குது. அதையே அங்கே சிரி கிட்ட கேட்குது. வெதர் ஒர்க் ஆகலை. அண்டு அலார்ம் ஆப்ஷன் இருக்குது. அலார்ம் பொறுத்த வரைக்கும் 5 டைம் வைப்ரேட் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுவே ஆஃப் ஆயிரும். மல்டிபிள் அலார்ம்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் ஆப்பில் செட் பண்ணி இதில் சிங்க் பண்ணுறது ரொம்ப காண்டாக இருக்குது. பட் ஆனால் இதுலேயே நீங்கள் அலார்ம்ஸும் டைரெக்டாக செட் பண்ணிக்க முடியும். அது ரொம்பவே நாளாகவும் ஒர்க் ஆகுது. அண்ட் டார்ச் லைட், டைமர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. மெசேஜ் நோட்டிஃபிகேஷனான ஆப்ஷனும் இருக்குது. டார்ச் லைட் ஓகே, அதுவும் ஓகே தான். டைமரும் ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம IPL அல்லது ஃபுட்பால் மேட்சஸ் அப்போது அங்கே ஆப்பில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஸோ அந்த லைவ் ஸ்கோர்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கும்பொழுது கீழே ஸ்வைப் பண்ணி அந்த எந்த மேட்ச்சுக்கு எனேபிள் பண்ணுறீங்களோ அந்த மேட்சோட ஸ்கோர்ஸ் மட்டுமே இங்கே ஸ்க்ரீனில் அப்டேட் ஆகும். ஸோ எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரில. பட் அப்டேட் ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரிவைட் பாயிண்ட்ஸ் அது இதுன்னு ஏதோ கொடுக்குறானுங்க. டு பி ஹானஸ்ட் இந்த விலைக்கு இது ஒர்த்தானு கேட்டிங்கன்னா, அக்யூரேசி எதிர்பார்த்து வாங்கினீங்கன்னா ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் நான் வாங்கினது வந்து ஒரு கிஃப்டிங் ரீசனுக்காக வாங்கினேன். பட் இது எனக்கு கையில் கட்டுறதுக்கு எனக்கும் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்குங்க ஒரே காரணத்துக்காக நான் இதை வச்சுக்கிட்டேன். அண்டு 7 days ரிட்டன் பாலிசியும் முடிஞ்சதா, ஸோ ரிட்டனும் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வெளியே போக இது போட்டுட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை கட்டி வச்சுக்கிறேன். இதுதான் போட் லூனார் ப்ரைம். அண்டு 1300க்கு ஓரளவு டீசெண்டான ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ இதுதான் போட் லூனார் ப்ரைம் பற்றிய என்னோடய ஒப்பீனியன். ஸோ எனக்கு கையில் நல்லா இருக்கா, உங்களோட தாட்ஸ் என்ன? பட் சப்போஸ் வாங்குறதா இருந்தால் ஜெப்டோ ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கும் ஐ திங்க் அந்த கேஷ்பேக் 500 வந்து செலக்டட் சிட்டிஸில் வருதா எப்படின்னு தெரில, உங்களுக்கு வருதா இல்லையான்னு பாருங்கள். அண்டு அந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா நிறையா அதர் ப்ராடக்ட்ஸுக்கும் இருக்குது. லைக் செலக்டட் மொபைல்ஸு, செலக்டட் கேஜெட்ஸ்லலாம் இருக்குது. வேணும்னா அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்து நாய்ஸோட கலர் ஃபிட் 3 அந்த வாட்ச் வாங்கியிருக்கோம். ஸோ அது
அடுத்த மாதத்தில் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஸோ மச். பபாய்.